நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியமில் போயிட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க தெரியலங்க. என்னங்க இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்? வணக்கம் மக்களே. பார்த்தீங்களா, தமிழக வெற்றிகளும் ஃப்ரெஷ்ஷாக இறக்கின தற்கூரி இதுதான். நம்மக்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றதுக்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தற்கூரி படிக்கிற காலகட்டத்தில் படித்தா சோலார் சிஸ்டம் என்ன, சோலார் எனர்ஜி என்னன்றது தெரிஞ்சுக்கும் இந்த தற்கூரிக்கு. அது தெரியாமல் உட்காந்துட்டு எவ்வளோ திமிரா, ஆணவமாக, அகங்காரமாக பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? ரஷ்ய பிரதமர் மாதிரி உட்காந்து இவன் பேசிகிட்டு இருக்கான். கடந்த கால ஆட்சியில் வந்துட்டு நாம் கேள்வி கேட்கணும், அது நம்மளுடைய ஜனநாயக ரைட்ஸ் தான், கடந்தெல்லாம் போயிட முடியாது அப்படின்ற மாதிரி வீரதீர வசனங்கள்லாம் பேசிட்டு நம்ம நடிகர் விஜய் ஆட்சியை பிடிச்ச உடனே இப்போ சொல்கிறப்பல 6 மாதம் கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்றான். நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் இருக்கிற ஏரியா வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவன் எந்த ஏரியான்னு தெரியல. இவன் இருக்கிற ஏரியாவில் தயவு செய்து இவனுடைய வீட்டுக்கு மின்சாரத்தை கட் பண்ணுங்க. 6 மாதம் வரைக்கும் இவன் மின்சாரம் இல்லாமல் இருக்கட்டும். இவன் சோலரில் 2 வயரை சொருவி இவன் என்னென்ன பிடுங்கணுமோ வீட்டுக்கு அதை பிடுங்கிக்கிட்டோம். இவனுக்கு கரண்டே கொடுக்கக்கூடாது. 6 மாதம் வரைக்கும் இவனுக்கு கரண்ட் கொடுக்கவே கூடாது. 6 மாதம் வரைக்கும் நீ அப்படி இருட்டில் கிடந்து சாவு. நீ உனக்கு கரண்ட் வேண்டாம், எந்த சலுகைகளும் வேண்டாம்னா நீ மூடிட்டு வீட்டில் உட்காரு. சரியா? நீ வந்து எங்களை வந்து சொல்லாத. நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி நாங்கள் கட்டுறோம். எங்கள் வரி பணத்தில் தான் உங்கள் முதல்வர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் முதல்வர் இப்போ வந்து கான்வாய் பாதுகாப்போட போகிறார்ல, இசட் பாதுகாப்போட போகிறார்ல, அதெல்லாம் யாருடைய வரி பணம்? எங்கள் வரி பணம் தான். நாங்கள் கேட்போம், கரண்ட்டு கேட்போம், நீங்கள் சொன்ன 2500 ரூபா கேட்போம், 200 யூனிட் கேட்போம், கல்வி கடன் கேட்போம், தாய் மாமன் சீர் கேட்போம், சித்தப்பா சீர் கேட்போம், எல்லாம் நாங்கள் கேட்போம். நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ தேர்தல் பிரச்சாரத்தில் அதெல்லாமே நாங்கள் கேட்போம். கேட்குறது எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. காலையில் எழுந்து பால் வாங்குறது வந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன கடைகளில் வாங்குறோமோ அத்தனைக்கும் ஜிஎஸ்டி கட்டி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீ என்னடா பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க வந்துட்டுங்க? நான் மார்க்கெட் இல்லையா, இங்கே வந்து நான் விளம்பரம் தேடிட்டு இருக்கேன். நீ உன் வீட்டை வந்து கரண்ட் எடுத்துகிட்டு போகணுமா? நாங்கள் கரண்ட் இல்லை, உன் வீட்டுக்கு வர சொல்கிறேன். நிறைய கிராமங்களில் கழிவறை கிடையாது, உன் வீட்டுக்கு வரட்டுமா? நான் அனுப்பி விடுறேன். உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, ஃபோன் நம்பர் சொல்லு, நான் அனுப்பி விடுறேன். மக்கள் வருவாங்க, உன் வீட்டை பயன்படுத்திப்பாங்க. 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க. இந்த சமூகத்தில் சூழ்நிலை மாறுற வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க. கழிவறை கட்டி கொடுக்குற வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க. கரண்ட்டு வர்ற வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க. நீ கழிவுடு. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதடா, ஓரமாக போய் விளையாடு.